Hi guys, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் மை எபிக் ரோட் ட்ரிப்ஸ். ஸ்மோக் டெஸ்ட் பண்ண போயிட்டுருக்கேன் என்னோடய கார் ஸ்கோடா ரேபிட்க்கு. ஆக்சுவலி ஒரு ரோட் ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வண்டியோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது ஸ்மோக் டெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தான் ஒரு ரோட் ட்ரிப் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். டிசம்பர் வந்து 4 இல்லைன்னா 5 கிளம்பலான்னு பிளானில் இருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள், கொடைக்கானல் எங்கே கேம்பிங் இல்லைன்னா காரில் ஸ்டே பண்ணால் சேஃபாக இருக்கும், ப்ளஸ் சீனிக் வியூவாகவும் இருக்கணும். ஸோ யாராச்சும் பண்ண ஸ்டே பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது போக எந்தெந்த பிளேஸ் நம்ம ஆஃபீட் பிளேஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் க்ரௌடடான பிளேசஸ் என்னென்ன இருக்குது அதையும் கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஒரு பிளானோட கிளம்புறேன். ஏன்னா போகிறோம், ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ யூஸ்வல் பிளேசஸ் நம்ம விசிட் பண்ணியிருக்கோம் முன்னாடி. ஏன்னா இதை ஃபஸ்ட் டைம் சோலோவாக வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம போகிறேன் அங்கே. ஸோ கொஞ்சம் ஹாபிட் பிளேசஸாகவும் இருக்கணும், பார்க்க செம்மையாகவும் இருக்கணும். ஸோ அது மாதிரி நீங்கள் யாராச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா கைஸ்? அது போக நிறைய சேனல் பார்க்குறாங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இது ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்து இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் சேனலோட க்ரோ கிடைக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க, மறந்தாமல் பெல் பட்டன் தட்டி விட்டுருக்குங்க. மற்ற எதனா வாங்க, நான் ஸ்மோக் டெஸ்ட் பண்ணுற இடத்துல போய்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மோக் டெஸ்ட் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இந்தியன் ஆயில் தான் காமிச்சு மேப்பு. இதுதான் நினைக்கிறேன், அந்த இருக்குல்ல. ஸோ அந்த சைடில் இருக்குது. அப்படியே வாங்க போயிட்டு நம்ம வந்து ஸ்மோக் டெஸ்ட் பண்ணிடலாம். அப்படியே பக்கத்தில் சாய் வலா ஒரு டீ ஒன்று குடிச்சிடலாம். ஓகே, இருக்காரு பாரு. ஒரு 4 கம்பெனிக்கு லெஃப்ட்டில் வரும், பாக்கி எல்லா கம்பெனிக்கும் ரைட்டில் தான். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அதை இன்செர்ட் பண்ணியாச்சு. அந்த டியூபை தெரியாமல் தெரியல உங்களுக்கு தெரியுதா? இன்செர்ட் பண்ணியாச்சு. ஸோ நீ வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ரேஸ் பண்ண வேண்டியதான். ஸோ அதான் அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்ப்போம். கிளைமேட்டே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, செம்ம சில்லுன்னு இருக்குது. கிட்டத்தட்ட ஊட்டியில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் எனக்கு. என்னமோ நம்ம வந்து சென்னையில் இல்லை ஊட்டியில் இருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க. அப்படியே ஸ்மோக் டெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்மோக் டெஸ்ட் முடிஞ்சு ரிப்போர்ட்டும் கிடச்சிருச்சு. வேலிட் பார்த்தீங்கன்னா 26/11/2025 வரைக்கும் இருக்குது. ஸோ 1 இயருக்கு. சரி, இதை வச்சு நீ நம்ம ஜாலியாக வந்து ட்ரிப் போகலாம் வாங்க. அதோட வந்து சாய் வாலா வேறு இருக்காங்க, போய் சாய் வேலை வேறு இருக்காங்க. இப்போ ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். முடிஞ்சிருச்சு வந்ததுக்கு. அது போக அருமையான ஒரு டீ, 2 சமோசா. இந்த கிளைமேட்டுக்கு அதை பார்த்தோன்னே மிஸ் பண்ணவே தோணலை. ஒரு சமோசா தான் வாங்கினேன், அதுக்கப்புறம் சமோசா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் 2 சமோசா சாப்பிட்டு கிளம்பி அப்படியே போக வேண்டியதான். ஸோ கிளைமேட் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அப்படியே இன்னும் நம்ம வந்து ஹில் ஸ்டேஷனில் வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். இங்கே பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோ சீக்கிரமாக இருண்டிருச்சு. பயங்கர குளிர்து வேறு நைட்டு. ஆக்சுவலி தூங்கவே முடியல. நான் ஊடிஸ் எல்லாம் போட்டுட்டு தான் படுக்கிறேன், அந்த அளவுக்கு வந்து குளிராக இருக்குது. அது இல்லாமல் வேறு பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா கொடைக்கானல் வந்து நிறைய டைம் போயிருக்கேன், ஆனால் வந்து பைக்லேயே 3 டைம் போயிருக்கேன். ஆனால் எதுவும் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேம்பில் ஸ்டே பண்ணியிருந்தேன், கேம்ப் சைட்டில் பூம்பாறையில். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அகைன் வந்து இப்போ காரில் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு காரில் போகிறேன். சோலோவாக தான் போகிறேன். அதனால் கொஞ்சம் இதுவாகவும் இருக்குது, ஆனால் எக்ஸைட்டடாகவும் இருக்குது.
நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணிடுங்க. லொக்கேஷன்ஸ் எந்தெந்த இடம் நல்லாயிருக்கும் அதை பேஸ் பண்ணி நான் போய்க்கிறேன். அதுக்கு ஏற்றாப்புல ஷெடியூலும் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் சேஃபாக இருக்கும்னு நான் தங்குற இடமும். ஸோ அதனால தான் அதுதான் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, பயம் வேறு. ஏன்னா எங்கே ஸ்டே பண்ணால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணணும் ஒரு ஐடியா. ஏன்னா நம்ம இப்போ ஹோட்டல்லலாம் போய் ஸ்டே பண்ணால் கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் வைஸ் கூட போயிடும். அதனால கொஞ்சம் பட்ஜெட்டு கம்மி பண்ணுறது பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் கோயம்புத்தூர் போயிருக்கும்போது காரில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். போகும்போது ஆக்சுவலி நான் இந்த பெட்டில் படுத்திருந்தேன் நம்ம சீட்டில். ஆனால் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை. ஏன்னா லெக் ஸ்பேஸ் வந்து அவ்வளோ இல்லை. ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற நம்ம கோ டிரைவர் சீட் இருக்குல்ல, அதை வந்து நல்லா ஃப்ளாட் ஆக்கிட்டு அதில் அந்த இன்ஃப்ளேட்டபிள் பெட்டை போட்டு அது மேலே ஏறி படுத்துட்டேன். சூப்பராக இருந்துச்சு. ஒரு சின்ன ஃபேன் ஒன்று வச்சுருக்கேன், சார்ஜபிள் ஃபேனு. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 4 to 5 hours வந்து நமக்கு வந்து சார்ஜ் தாங்குது. ஸோ அதை தலைக்கு மேலே வச்சுட்டு, ஏன்னா இப்போ கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா பயங்கர சில்லுன்னு தான் இருக்குது. இல்லை டிராஃபிக் தெரியலையே முன்னாடி. சரி வாங்க, நான் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன் ரோட் ட்ரிப்ஸ் எப்போ கிளம்புறேன்ட்டு. திருப்பி அகைன் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.